ஹாய், வெல்கம் டு என்எஸ்எம் குக்கிங் சேனல். இப்போ வந்து நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன் அப்படின்னா புளியோதரை ரெசிபி தான் வந்து செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம பொடி வந்து ரெடி பண்ணணும். புளி வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். 2 எலுமிச்சை சைஸ் வந்து புளி வந்து ஊற வச்சுக்கினா கரெக்டாக இருக்கும். அதுக்கு நம்ம பொடிக்கு வந்து 1 ஸ்பூன் தனியாக, 4 வரமிளகா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வெந்தயம் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் எள் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் எள் போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு கடாய் வச்சுட்டு வந்து நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப தீர மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து போட்டு ஃப்ரை பண்ணோன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வறுத்து இது வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ஆற விட்டுடலாம். இப்போ அதே கடாயிலே வந்து எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், வெந்தயம் 1 ஸ்பூனு, சீரகம் வந்து 1 ஸ்பூன். இது எல்லாமே பொரிஞ்சதும் இப்போ வந்து 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 வரமிளகாய், கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு அதையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த ரெசிபி. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு குக்கிங் மாஸ்டர். இப்போ வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி, திக்காக கரைச்சி அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், போட்டு 2 ஸ்பூனுக்கு வந்து கல் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி நம்ம நல்லா வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதுக்குள்ளே இது வந்து ஆற வச்சுருந்தால அதை வந்து மிக்சியில் போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு கொரகொரப்பாகவே வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இதை 20 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து இதை கொதிக்க விடணும். பாருங்கள், குழம்பு தனியாக, ஆயில் தனியாக வந்து நமக்கு பிரியுது பார்த்திங்களா? இந்த மாதிரி நமக்கு வந்து இருந்தால் தான் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விடணும். அவ்வளோதான், ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து எனக்கு நிறைய இருந்துச்சு குழம்பு, அதனால் நான் வந்து பாதி வந்து எடுத்து வச்சிட்டேன். இந்த குழம்புல வந்து நம்ம சாப்பாடை வந்து நல்லா ஆற விட்டு கலரி விட்டுக்கலாம். இப்போ அந்த பொடி இருந்துச்சுல்ல, அதை வந்து இதில் போட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சால்ட் வந்து எனக்கு வந்து பத்தலை, அதனால் நான் இன்னும் 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டேன். நீங்களும் வந்து அது மாதிரி செக் பண்ணிவிட்டு பாருங்கள். புளியோதரைக்கு வந்து நல்லெண்ணெய் இருந்தால் தானே, நல்லெண்ணெய் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், புளியோதரை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் வந்து சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் தொக்கு வந்து செஞ்சுருந்தேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. பாய்.